டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து குற்றங்கள் அதிகரிச்சிருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே இங்கே தெரியும். அதுவும் தாவேகாவுடைய நிர்வாகிகளால் தாவேகா எம்எல்ஏ சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இன்னைக்கு பூதாகரமாக வெடிச்சிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரே ஒரு இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் அப்படின்றது மட்டும் பூதாகரமாக பரவிட்டு இருக்கு. ஏன்னா எம்எல்ஏவுக்கு தெரியாமல் இந்த விஷயம் நடந்திருக்குமா? ஏன்னா என்னை சீரழிச்சவங்க எம்எல்ஏ பேரை சொல்லி தான் என்ன பண்ணுறாங்க, மேலிடம் பார்த்துக்கும், எல்லாம் மேலிடத்துக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா அப்படின்னு சரமாரியாக அந்த பெண்மணி எம்எல்ஏ சரவணன் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பயங்கரமாக அவங்கள வச்சு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த பெண்ணுக்கு நடந்த அநீதி இருக்குல்ல, கொடுமை இருக்குல்ல, இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க என்ன பண்ணல, முன்னாடி வைக்கவே இல்லை. எனக்கு நீதி வேணும், அவ்வளவுதான், நான் பொதுவெளியில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பொதுவெளியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பாதிப்படைஞ்ச பெண்மணி சொல்லியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு பெண்மணியும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்படியா இருக்கும் பொழுது இந்த விவகாரத்தில் விஜயோட ரசிகை சீரழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும், விஜயோட நிர்வாகிகளால். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைத்ததா அப்படின்னா கிடையவே கிடையாது. இந்த பெண் என்ன பண்ணுறாங்க, கட்சியிலேருந்து அதிரடியாக நீக்கிறாங்க. ஆனால் சம்மந்தப்பட்டவங்களை பொத்தி பொத்தி பாதுகாக்கிறாங்க இந்த அரசு அப்படின்னு பலரும் கேள்விகள் முன்வைக்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார். யார் அந்த மேலிடம்? சிஎம் சார் சொல்லிடுங்க, தயவு செய்து சொல்லிடுங்க, யார் அந்த மேலிடம்? ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கொடுக்காம அநீதி கொடுத்து அவங்களை என்ன பண்றீங்க, கட்சியிலேருந்து நீக்கிறீங்க. ஆனால் யாரால அந்த பெண்மணி பாதிக்கப்பட்டதோ அவங்களை நீங்கள் காப்பாற்றுறீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நீங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தனி மனிதர் ஒழுக்கம் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்றாருல, அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திறப்பு விழாவில் அவர் சொல்றாரு தனி மனித ஒழுக்கு அப்படின்னு சொன்னார். ஆனா சொந்த கட்சியினரே, சொந்த எம்எல்ஏவே தனி மனித ஒழுக்கில் வரலையே, அப்போ விஜய் அவர்கள் பொறுப்பெடுத்துப்பாரா, விஜய் அவர்கள் பதவி விலக தயாரா அப்படின்னு பலரும் என்ன பண்றாங்க, கேள்வி கேட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கும். இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, யார் அந்த சார் அப்படின்னு இதே விஜய் அவர்கள் விமர்சிச்சிருக்கிறார். யார் அந்த சார்? திமுக ஆட்சி காலத்தில் உடனடியாக 24 ஹவர்ஸில், எல்லாரும் நல்லா நோட் பண்ணிக்கணும், 24 ஹவர்ஸில் குற்றவாளிகளை யாருன்னு கண்டுபிடிச்சி போக்சோ சட்டத்தில் என்ன பண்ணாங்க, கைது பண்ணி அதிரடியான நடவடிக்கைகள் எடுத்தாங்க. இது இப்போ இவர் சொல்றாருல, விஜய் அவர்கள் சொல்றாருல, இந்த அரசோ இல்லை யாருமோ காவல்துறையோ எல்லாரையும் காப்பாற்ற முடியாது, தனி மனித ஒழுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாருல, இதே நீங்க ஏன் அப்போ வைக்கல? யார் அந்த சார், யார் அந்த சார், யார் அந்த சார் சொல்லிட்டு நீங்க தொடர்ச்சியா என்ன பண்ணீங்க, விமர்சனங்கள் முன் வச்சீங்க. இன்னைக்கு அதே பாணியில யார் அந்த மேலிடம், தெல்ல தெளிவாக சொல்லிடுங்க அப்படின்னு தான் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறாரு சிஎம் சாரை பார்த்து. ஆனால் சிஎம் சார் இதை பற்றி வாயை திறக்க மாட்டேங்கிறாரு, அதை காதில் வாங்காமல் போறாரு. உண்மையிலேயே இதெல்லாம் நடக்கிறது வச்சு பார்த்தா விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் மேலே அக்கறை இருக்குதா இல்லையா அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு, கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக தான் இருக்குது. ஏன்னா தேர்தல் பிரச்சாரங்களில் எங்கள் பாட்டிக்கு, எங்கள் அம்மாவுக்கு, என் தங்கச்சிக்கு, என் அக்காவுக்கு, என் குட்டீஸுக்கு எல்லாருக்கும் நான் பாதுகாப்பாக இருப்பேன், ஆட்சிக்கு வந்த உடனேயே இந்த சைனை போட்டு நான் என்ன பண்ணுவேன், கொண்டு வந்துடுவேன், சிங்கப்பெண் அதிரடிப்படையை நான் கொண்டு வந்துடுவேன், எல்லாருக்கும் பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்னு விஜய் அவர்கள் என்ன பண்ணார், வாய்க்கிலேயே பேசினார். ஆனால் இப்போ அவர் நடந்துகிறத வச்சு பார்த்தா இங்கே அவருக்கு பெண்களுக்கு மேலே பாதுகாப்புக்கு அவருக்கு இல்லை அப்படின்னு தான் ரொம்ப தெளிவாக தெரியுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இது ஒரு புறம் இருக்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கோதாவில் குதிச்சிருக்கிறாரு விஜய் அவர்களுக்கு எதிராக. உங்களுக்கு திராணி இருக்குதா, உங்களுக்கு திராணி இருந்தால் அந்த எம்எல்ஏவை கைது பண்ணுங்க அப்படின்னு சவால் விட்டுக்கிறாரு. இந்த சவாலை விஜய் அவர்கள் ஏற்றுப்பாரா? ஏன்னா ஏற்கனவே நிறைய சவாலை விட்டுருக்கிறாரு விஜய் அவர்கள் அரசியல் கட்சியாக இருக்கும் பொழுது. ஆனால் இப்போ விஜய் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதுவும் விஜயோடைய ரசிகைக்கே பாதுகாப்பு இல்லை. எந்த அளவுக்கு பார்த்தீங்களா? ஸோ விஜயோடைய நிர்வாகிகளே என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த பெண்ணை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சீரழிச்சிருக்கிறாங்க. ஸோ ஆனால் அந்த பெண்மணி ரொம்ப போல்டாக வந்து எனக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எம்எல்ஏவை தொடர்பு கொள்ளும்பொழுது புசி ஆனந்த் வந்து கிட்ட சொல்லி நான் என்ன பண்ணுறேன், வேலை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட இவர் என்ன பண்ணியிருக்க சொல்லியிருக்கிறார். ஸோ எல்லாம் மேலெடுத்த பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றவாளிகள் இருக்கிறாங்களா 2 பேர், அவங்கள என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்கவே இல்லை. இதெல்லாம் சுட்டி காட்டி தான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, உங்கள் ரசிகைக்கே
உங்க கட்சிக்காரனால என்ன பண்ணல, பாதுகாப்பு இல்லை, நீங்க எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. உங்களுக்கு திராணி இருந்தா அந்த எம்எல்ஏவை கைது பண்ணுங்க, சம்பந்தப்பட்ட எம்எல்ஏவை கைது பண்ணுங்க. அந்த விஜய் சரவணன் அவருக்கு தெரிஞ்சுதான் இவ்வளவும் நடந்திருக்குது, அவரை கைது பண்றதுக்கு உங்களுக்கு திராணி இருக்கா சிஎம் சார், சொல்லுங்க சிஎம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சரமாரியான கேள்விகளை கேட்டிருக்காரு. உண்மையிலேயே விஜய் அவர்களுக்கு இந்த விஷயத்துல அக்கறை இருந்திருந்தா அதிரடியா இறங்கி என்ன பண்ணிருக்கணும், ஆக்ஷன் எடுத்திருக்கணும். ஆனா ஆக்ஷன் எடுக்கவே இல்லை. நீங்க கைது பண்றீங்க, ஓகே, எல்லாம் அவங்க பதவியை பறிக்கிறீங்க, ஓகே, சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ பண்றீங்களா அப்படின்னா கிடையாது. ஏன் எம்எல்ஏ மேல நீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க? ஸோ பாதிக்கப்பட்ட பெண்ணு அவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் கூட இதை பத்தி யோசிக்காம பொதுவெளியில வந்து என்ன பண்றாங்க, எனக்கு நீதி மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முறையிடுறாங்க. ஆனா அந்த பெண்ணுக்கு, உங்க ரசிகைக்கு நீதி வாங்கி கொடுக்க முடிஞ்சுதா முதலமைச்சர் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்க தெல்ல தெளிவாக சொல்லுது. இது வந்து ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்க வேண்டாம். நீங்க இது மாதிரி ஆக்ஷன் எடுக்காம போனா உங்க கட்சி நிர்வாகிகளே பலரும் என்ன பண்ணுவாங்க, குற்றங்கள் செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ உங்க எம்எல்ஏ மேல தவறு இருக்குது, அந்த பெண்மணி வெளியே வந்து ஓப்பனா சொல்றாங்களே, அப்ப அந்த எம்எல்ஏ மேல என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? அந்த எம்எல்ஏ மேல தவறு இருக்குது, அவங்க சொல்லிதான் இதெல்லாம் செஞ்சு நடந்தாங்க, அவருக்கு தெரியாம எதுவுமே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட பெண் ஓப்பனா சொல்றாங்களே, அதுவே ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் தான். ஏன் இதை குறித்து விஜய் அவர்கள் வாயை திறக்காம இருக்கிறாரு, நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாரு அப்படின்னு தான் எதிர்க்கட்சி தலைவர்கள் என்ன பண்றாங்க, கேள்விகள் மேல கேள்வி கேட்டு இருக்காங்க. சோ விஜயை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க ஆட்சியில நடந்தாதான் அது தவறு, இவர் ஆட்சியில நடந்தா தவறு கிடையாதா அப்படின்னு தான் நம்ம இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. பாதிக்கப்பட்ட பெண் துணிஞ்சி வந்து இந்த அளவுக்கு ஒரு போராடுறாங்கன்னா ஏன் இந்த அரசு பாதிக்கப்பட்ட பெண் சார்பில் நின்று போராடல, அவங்களுக்கு நீதி பெற்றுக் கொடுக்கல அப்படி சொல்றாரு. இவர் வந்து என்ன சொன்னாரு, பதவி ஏத்துக்கும் போது ஏன் அமைச்சரவையில யாருன்னா தப்பு செய்தா அவங்கள நான் தண்டிப்பேன் அப்படின்னு சொன்னார். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம ஆட்சி தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு துள்ளியெல்லாம் குதிக்காதீங்க, உங்கள் வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்னார். அது மாத்திரம் இல்லாமல் யாராக இருந்தாலும், கட்சி நிர்வாகியாக இருந்தாலும், அமைச்சராக இருந்தாலும், எம்எல்ஏவாக இருந்தாலும் தக்க நடவடிக்கை எடுப்பேன், உங்கள் மேலே ஒரு குற்றச்சுமத்துகள் வந்தா அதிகாரிகள் மேலேயும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னார். ஆனால் ஓப்பனாக வெளிப்படையாக ஒரு பாதிக்கப்பட்ட பெண் எனக்கு நீதி வேணும், இந்த எம்எல்ஏக்கு தெரிஞ்சுதான் எல்லாமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்படின்ற பட்சத்தில் ஏன் அந்த எம்எல்ஏ மேல நடவடிக்கை எடுக்கல? இன்னைக்கு இது பூதாகாரமா வெடிச்சிருக்கு. யார் அந்த மேலிடம் சொல்லுங்க அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் கூட பயங்கரமா கிரியேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. திமுக ஆட்சி காலத்துல யார் அந்த சார் அப்படின்னு எப்படி ஒரு பூதாகரமா கிளம்பிச்சோ, இப்போ யார் அந்த மேலிடம் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவரும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேள்விகளை கேட்டு இங்க முன்வைக்கிறாரு. ஆனா விஜய் தரப்புல இருந்து இங்க பதில் வந்துதா? ஒரு ஆட்சி நல்ல ஆட்சியா இருந்தா எதிர்க்கட்சிகள் வைக்கிற கேள்விகளுக்கும் முறைகேடுகளுக்கும் கோரிக்கைகளும் இங்க செவிசாய்க்கணும். ஆனா இங்க பாதிக்கப்பட்ட பெண் முறையிட்டாலும், பாதிக்கப்பட்ட பெண் போராடினாலும் அவங்களுக்கு நீதி கிடைக்காது. கட்சியிலிருந்து என்ன பண்ணுவாங்க, நீக்கிடுவாங்க. எதிர்க்கட்சிகள் கேட்டாலும் தக்க பதில் வராது அப்படின்னு தான் இங்க பார்க்கணும். ஸோ விஜய் அவர்கள் இன்னமும் செவிசாய்க்கிறது ஏன் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்கல, சம்பந்தப்பட்ட எம்எல்ஏவை ஏன் கைது செய்யல அப்படின்னு பலரும் கேள்விகள் கேட்டு இருக்கிறாங்க. ஸோ ஸ்ரீவைகுண்டத்துல நடந்த இந்த சம்பவத்தை வச்சுதான் இவ்வளவு பெரிய பூதாகரமா போயிட்டு இருக்கு. ஆனா விஜய் அவர்கள் ஏன் மௌனம் காக்கிறார் அப்படின்ற ஒரே ஒரு கேள்விதான் எல்லாரும் இங்க என்ன பண்றாங்க, முன்வைக்கிறாங்க. விஜய் அவர்கள் மௌனத்தை கலைத்துட்டு அதிரடியா அந்த எம்எல்ஏவை கைது செய்யணும், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் இங்க நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தான் எல்லாருடைய கூக்குரலா இருக்குது. ஸோ இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.